அவ்வளோ அந்த 5 பாதையை கடந்து மேலே போய் பார்த்து அந்த சிவனை பார்க்கும்போது அப்படி ஒரு அருமையான ஒரு காட்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம உடம்புல சிலுத்துரும். ஏன்னா ஏன் அதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாயாக இருந்து 5 வேளை தொழுவாயிலேருந்து நானே அந்த மலை ஏறி இருக்கேன். ஓ சூப்பர். நானே அந்த மலை ஏறி இருக்கேன். ஏற முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் கூட ஏறி இருக்கேன். ஏன்னா அதை பார்த்தே ஆகணும் அப்படின்றதில்ல. நான் வழிபடுறேன் பண்ணல, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அவரை பார்க்கணும், அங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த மலையோட வைப்பு தெரிஞ்சுக்கணும், அதோட பருவதமலை பருவம் அப்படி என்ன தான் இருக்காங்க. ஏன்னா நான் இப்போ இல்லை, நிறைய பண்ணியிருக்கேன், சிலது சொல்லியிருக்கேன், இன்னும் சொல்லலை. இனிமேல் ஒன்றுனா சொல்லுவேன். பருவதமலை அப்படி என்ன தான் இருக்காங்க, அவரோட வைப் என்ன இருக்குது. ஏன்னா எல்லா மலைகளுக்கும் எல்லா கோவிலையும் ஒரு பாசிட்டிவ். ஆமாம் கண்டிப்பாக. அப்போ அங்கே என்ன இருக்குது, ஏன்னா எனக்கு தெரிஞ்சிடும். ஏறும்போது சரி, வரும்போது பார்த்துல எல்லாமே தெரிஞ்சிடும். அதை பார்க்குறது தான் நான் போயிருந்தேன். அப்படி ஒரு வைப்பு. கஷ்டப்பட்டு நம்ம போகிறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஏன்டா நம்ம பிறந்தோம், ஏன்டா இங்கே வந்தோம் அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பாதை இருக்கும். தெரியாமல் பண்ணிட்டோமோ, சொந்த காசில் வச்சுக்கின மாதிரி அந்த அப்படிலாம் யோசிக்க தோணிடும். தெரியாமல் வந்துட்டோமோ. ஆனால் கடினமான அந்த ரொம்ப கடினமாக இருக்குமா. நம்ம கண்ணில் மரண பயம் பார்ப்போம். அவ்வளோ பயந்துட்டு நம்ம மேலே போகணும்னு வச்சுங்களேன். அந்த அருமை இருக்குது பாருங்கள். அடடடடா.